நம்ம கட்டுறது கையளவில் ஆரோக்கியமான ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பதிவு தாங்க இந்த பதிவு. உப்பு, நீங்கள் எவ்வளோ வகையான உப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. இமாச்சல் உப்பு இருக்குது, பிளாக் சால்ட் அதாவது கருப்பு உப்பு இருக்குது, நம்மளுடைய கல் உப்பு இருக்குது, தோல் உப்பு இருக்குது, எவ்வளோ உப்பு இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத, எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு உப்பு இருக்குங்க. அதுதான் பிரண்டை கல்லுப்பு. இதை எப்படி நாங்கள் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கல்லுப்பு 1 கிலோ பிரண்டை, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம பிரண்டை கல்லுப்பு வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான கல்லுப்பு உங்கள் சமையலருக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், ஏன் நேரில் கூட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சுவைச்சிட்டு நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த கல்லுப்பில் இந்த பிரண்டையை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம். பிரண்டை உப்பு பிரண்டை குழம்பு தயாராக ஆமா, பட்டை கிளம்புது, வேற லெவல்ல இருக்குது, மாஸ் ஆகுது, பக்கா ஆகுது, டபுள் மாஸ். வணக்கம் கட்டுறது கையில் ஒண்ணே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஆண்டி கம்மா, அந்த பக்கம் பார்த்தா கனவு தோட்டம். பிரண்டையை போய் வேட்டையாடுறோம். அதில் தான் இன்னைக்கு வந்து சரியான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். வேற லெவலில் இருக்க போது வாய்ப்பில்லை. இன்றைக்கி வந்து பிரண்டையில் சமைக்க முடியாது. ஸோ செய்முறையெல்லாம் செஞ்சிடலாம், ஆனால் சமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகிடுமா? ஆமாம், உடனே தரமாட்டேன். ஆஹா, எதுக்காக 10 நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரண்டையை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்வோம். பிரண்டை துவையல் பண்ணுவோன்னே, துவையல் பண்ணுவோம், குழம்பு, கார குழம்பு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான் தெரியும். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நல்லா ஒரு பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிடாதவங்க, பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு பசித்தன்மை நல்லா எடுக்குமா பிரண்டை துவையல் வச்சு சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, பிரண்டை சாப்பிட்டா துள்ளி துள்ளி குதிக்கலான்னாங்க. அதே அவங்க அம்மா நிறைய சாப்பிட்டா அவ்வளோ ஓவரா துள்ளுறீங்க. துள்ளி துள்ளி குதிக்கலான்னாங்க. அடிச்சிருக்கு குதிச்சிருப்பாங்க. முதல்ல நம்ம எதுக்காக பிரண்டை சாப்பிட்றோம்னா, பசி தன்மையை நம்மளுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது செரிமான பிரச்சனை. இந்த செரிமான பிரச்சனையும் சரியாகும். நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பிரண்டையை பார்க்குறோம். ஸோ பார்க்கும் போதெல்லாம் நம்மளால் இதை எடுத்துகிட்டு போய் பருத்து நம்ம சமைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த மாதிரி கிராமத்துங்களில் பிரண்டை கிடைக்கும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது பிரண்டை, எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டில் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நம்ம டெய்லி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறது ஒரு சந்தேகம் தான். இன்னொன்று, நம்ம டெய்லி பிரண்டை வந்து துவையிலேயே சாப்பிட்டு இருந்தோம்னாலும் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம குடும்பத்தில் டெய்லி நம்ம இந்த பிரண்டையை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சமைப்போம். சமைக்கும் போது முக்கியமாக ஒரு இனிப்புலேருந்து காரம் எது சமைச்சாலும் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் உப்பு. ஆமாம். ஸோ அந்த உப்பை தான் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம சமைப்போம். சமைக்கும் போது உப்பு கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் அதிகமாக தூள் உப்பு பயன்படுத்துகிறாங்க. அதுவும் கோகோ மாதிரி பலன்னு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக. ஆமாம். நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பாரம்பரிய உணவுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கல்லுப்பு அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ இந்த கல்லுப்பில் இந்த பிரண்டையை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம். உப்பில் நம்ம சேர்த்து தேவைப்படுற மக்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணலாம். ஓ, அப்படி. ஆமாம். முடவாட்டுக்கால் வந்து எவ்வளோ மக்களுக்கு நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ ஏன்னா காரைக்குடியில் முடவாட்டுக்கால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே கீழே சேவல்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் முடவாட்டுக்கால் கேட்டால் 300 ரூபான்றாங்க 1 கிலோ. நம்மளுக்கு அது வந்து எத்தனை நாள் ஆகுது, எப்படி பதப்படுத்துகிறாங்க, என்ன ஏது நம்மளுக்கு விவரம் தெரியாது. ஆனால் நம்ம முடவாட்டுக்கால் வந்து இப்போ மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டைரெக்டாக மலையிலேருந்து இங்கே கொண்டு வரோம். அதனால நம்மளால எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பிரண்டையும் அது மாதிரி பண்ணி தர போறேன்னு கேட்குறேன். ஆமாம். இன்னைக்கு வந்து முடவாட்டுக்கால் கீழே சேவல்பட்டியில் 250 ரூபா 300 ரூபா அப்படின்னா, நம்ம இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 220 ரூபாங்க கொரியரோடவே. அதே போல் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு 280 ரூபாங்க. இது கொரியரோட சேர்த்து 300 ரூபாய்க்கு நீங்கள் முடவாட்டுக்கால் வாங்குறது எப்படி இருக்கு, 280 ரூபாய்க்கு உங்கள் வீடை தேடி வர்றது எப்படி இருக்கு. அதுதான் முக்கியம். அலையவே வேணாம், நேராக வீட்டுக்கு நேராக வீட்டுக்கே டைரெக்டாக போயிடுது. கதவை தந்தோடனே வாசலில் போட்டு வாசலில் போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் முடவாட்டுக்காலுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே போல் இந்த பிரண்டை உப்புக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த செய்முறையில் இறங்கி மக்களே ஆர்டர் தொடர்ச்சியாக வந்துனே இருக்கணும், புரியுதுங்களா? அதுக்கு கோக்கம் காரணமாக இருக்கணும். நீங்கள் தயவுசெய்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கள் பாண்டியனுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக வந்து சேர்ந்துடும். சரி, போய் 2 கோணி எடுத்து வந்துட்டுமா? 2 கோணி எடுத்து வந்துடுறேன். எதுக்கு? பதப்பாத்திரன்றா பெண்ணு அவ்வளோ மக்கள்லாம் கொடுக்கணும்ல. பறிக்கிறது வந்து காட்டுக்குள்ளே போகிறோம். அதனால 2 கோணி பிடிச்சின்னு வரேன். போய் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறோம். நான் காக்கோ பார்த்து பிரண்டை பிடிக்கணும், பாம்பை பிடிச்சிருப்பேன். அதான் நான் பார்க்குறேன். பனைமரத்தில் ஃபுல்லாக மேலே ஏறிங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. பிரண்டை வேறு லெவலில் இருக்குது. பச்சை பாம்பு நிறையா சுற்றுது கோகோ. ஐயோ, அது வேறு இருக்கா? ஆமாம், கண்ணிலே தான் போடுமா. கண்ணிலே போடுமா? கீழே கொஞ்சம் இல்லாமல் கீழே சுருட்டை தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுருட்டு பாம்பா? அமேசானில் மலைப்பாம்பு போன மாதம் தான் இந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போனாங்க.
இங்கேயா? இங்கே தான் பிடிச்சாங்க. தீயணைப்பு படை வீரர்கள் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஐயோ மலைப்பாம்பெல்லாம் இருக்கா? அப்பா ஒன்று தான் பிடிச்சாங்களா? 2 இருக்கா? ஒன்று தான் பிடிச்சாங்க. இன்னொன்று இல்லை, எங்கே இருக்கும் அது? இல்லாச்சி கோகோ கழுத்தில் போட்டாண்டி கழுத்து ஃபுல்லாக அரிக்குதுண்ணா. இது தெரியாத போக அப்படியே கம்முன்னு அப்படியே கஷ்டப்பட்டு இவ்வளோ பறிக்கிறேன்னா இதில் பாதி நம்மளுக்கு வந்து வேஸ்ட். எப்படி வேஸ்ட் வரும்னு பார்த்தோம்னா நாரை கழிக்கணும். அதுதான் வேலையே. இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். ஆமாம், இதில் உள்ள நல்லது தான் நம்ம எடுக்கணும். இதில் ஈச்சம்பழம் பறிக்கலான்னு வந்தேன், இதில் பரண்டை பறிக்கலான்னு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக கத்தாழை கிடச்சிருக்கு. இந்த கத்தாழை எதுக்காக பறிக்கிறோம்? தென்னை மரத்தை வைக்கணும். தென்னை மரத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டணும். அதுக்கு தென்னை மரத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்களா? ஆமாம். சரி, எதுக்காக அடிக்கல் நாட்டுறீங்க? வேர்பூச்சி விழுகாதுன்னு சொல்லுவாங்க தென்னம்பிள்ளைக்கு வந்து. ஒரு வண்டு ஒன்று வரும். தென்னை மரத்தோட அந்த வேர் வந்து அதனோட பாதிப்பு இல்லாமல் அந்த தென்னம்பிள்ளை நல்லா வளரக்கூடிய தன்மை அந்த இது கட்டுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா கூடாரமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே பரண்டை தான். இந்த பக்கம் பார்த்தா பரண்டை, அந்த பக்கம் பார்த்தா பரண்டை, இந்த பக்கம் பார்த்தா பாருங்க. அப்படியே மலை மாதிரி சாஞ்சி காட்டுது பாருங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு பறிக்கிறோன்னு. ஆமாம், நான் நிற்கிற இடம் சுற்றியும் முள். மேலே பார்த்தோம்னா தான் இந்த மாதிரி இலசான பரண்டைக்கு கிடைக்கும். எனக்கு கீழே பரண்டை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பரண்ட கூடாது. இல்லை, உள்ள பரண்டு போகிற உள்ள. இன்னைக்கு நம்ம வந்து தயாரிக்கிறது பார்த்தோம்னா 10 கிலோ உப்பு. ஸோ 10 கிலோவுக்கு 10 கிலோ அளவு நம்மளுக்கு பரண்டை தேவை. 1க்கு 1 ஈக்குவல் போர்ஷன். ஸோ அதனால் நம்ம 10 கிலோவும் பறிக்கணும். ஓகே தான். இப்போ கோகோ பனைமரம் ஃபுல்லாக இருக்கு பாரு பரண்டை. ஆமாம், நான் எங்கே ஏறிக்குது பாருங்க. அது எப்போ பறிச்சுட்டு வாங்க. அது நல்லா இல்லை, முத்தி போச்சு. நல்லா இல்லை, வேற இடத்துக்கு பார்க்கலாம் நம்ம. கையில் எடுப்பேன். இந்த இடத்துல கொஞ்சம் பரண்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. நல்ல பெருசாக இருக்குங்க. பட்டையா பெருசாக இருக்கு. வந்து கொடி பரண்டைன்னு வாங்கண்ணா. இது நல்லா பெருசு. இதெல்லாம் மரத்துல செடியில் விளையுதா? எல்லாமே கொடி பரண்டை தான். கொடி பரண்டை தானா? இது ஒரு வித்தியாசமான பரண்டை. இது இருக்குது ஒன்று வந்து மெலிசா இருக்கும், ஒன்று தடமா இருக்கும், ஒன்று வளமாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. மரத்தையே அப்படியே போய் பிகிஞ்சிக்குதுண்ணா. அப்படியா பிகிஞ்சிதுன்னா அந்த அளவுக்கு கிரிப் பிடிக்குது போய் உட்காந்து. பெனஞ்சிக்குதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சதையோடு இருக்குது. இளம் பிரண்டை. காலையில் போய் பிரண்டை நல்லாவே வேட்டையாடி கொண்டு வந்துருக்காங்க. சம வேட்டை. நம்ம சொன்ன மாதிரி 1 கிலோ பிரண்டை க்ளீன் பண்ணி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ இடம் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ள மடலாக இருக்கணும். அப்படியே எங்கே பார்த்தாலும் பிரண்டை தான். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரியே நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் போதும், ஸ்பாட்டில் வந்து நிற்கும். எது முக்கியமாக எடுக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம துவையலுக்கு பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓரத்தில் உள்ளது மட்டுங்க. ஏன்னா இங்கே ஒரு நரம்பு இருக்கும் இல்லையா, நம்ம துவையலுக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுக்கணுன்ட்டெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவை அதோட சாறு தான். 4 பக்கம் உள்ள நரம்பை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ நாங்கள் வந்து இந்த பிரண்டையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து க்ளவுஸ் தேவையில்லைங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுக்கு பிரண்டை கிடைக்குதா, ஆனால் இதே செய்முறையில் நாங்களோ அதாவது நீங்களும் உப்பு தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அரிக்கும். பார்த்துருப்பீங்க, கொக்கு சும்மா அது எடுத்ததுக்கே அது உடைச்சது கழுத்தில் வச்சாரு, அதுவே கழுத்து அரிச்சு வச்சாரு. இப்போ சரியாச்சு கோகோ. நம்மளோட தென்னங்கன்று கீழே பார்த்தீங்கன்னா முள் எதுக்காக போட்டிருக்கோன்னா சங்குப்பூ வச்சுருக்கோம் உள்ளே. அது சங்குப்பூ வந்து கோழி கொத்தி தின்றுது. சங்குப்பூ கொடி மேலே ஏறினோன்னா முள் எடுத்துரும். சங்குப்பூ இதில் வச்சு வளர்க்கலாமாண்ணே? அதுக்காக இங்கே போடல. இது தென்னங்கன்றில் வளர்க்கக்கூடாது. இங்கே அடிக்கடி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் இங்கே முளைச்சி வந்தோன்னா அது பிடிங்கி நம்ம எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கணும். தென்னங்கன்றிலாம் வச்சு வளர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கத்தாழை ஒன்றுக்காக குழி எடுத்துகிட்டு இருக்கோமா. ஆமாண்ணே. இந்த பிரண்டை உப்பு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. நேற்று போய் காலையிலேருந்து பிரண்டையை வேட்டையாடி கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு நார் கூட இந்த சைடெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் இல்லாமல் முத்துனது அதிகமாக இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே நேற்று எங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி காலையில் நம்ம அதோடைய அந்த எப்படி பிரண்டை உப்பு தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். பிரண்டையை நல்லா கழுவி வச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம உப்போடு சேர்க்குறோன்றதை பார்க்கலாம். பிரண்டையை அரைச்சாச்சு. பிரண்டை அரைச்சாச்சுங்க. இப்போ புளியணும். இதில் எத்தனை கிலோ உப்பு இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். 10 கிலோ தாராளமாக இருக்கும். இல்லை 10 தான் இருக்கும், இல்லைன்னா 13. 9 கிலோ உப்பு எடுத்துருக்கோங்க. என்னன்னா 1 கிலோ அளவுக்கு பிரண்டை எடுத்தால் 1 கிலோ அளவுக்கு உப்பு சேர்க்கணும். ஸோ நம்ம 9 கிலோ அளவு தான் பிரண்டை கிடச்சி. நம்ம வந்து எடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தான் ரொம்ப புத்திசாலி இல்லையா. பிரண்டை அந்த நார் இந்த சைடு கழிக்காமலாம் எடை போட்டது 10 கிலோ. அதெல்லாம் கழிச்சிச்சோம்னா 1 கிலோ போயிடும். ஸோ அதனால நம்ம 9 கிலோ உப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
இதெல்லாம் எடுத்த 5 கிலோ ஆகிடும் போல இருக்கு. அதான் இது நம்மளுக்கு வந்து இதனுடைய மொத்த ஸ்ட்ரென்த்துமே நம்ம இப்போ எடுக்கிறோம் இல்லைங்களா தண்ணி அதில் வரும். இன்னொன்று பார்த்தோம்னா பிரண்டை அந்த அளவுக்கெல்லாம் பச்சை கலர்லாம் வராதுங்க, லைட் க்ரீன் கலர் தான் இருக்கும், ரொம்ப கிரீன்லாம் வராது. அதுக்கு ஒன்றா கலர் பவுடர் போட்டுக்கலாமா? நல்ல பச்சை பசேல்னு வர மாதிரியா? வண்ணம் முக்கியமா இல்லை நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுன்ற எண்ணம் முக்கியம். ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் தான் முக்கியம். அப்போ இப்படிதான் இருக்கும். இங்க பார்த்துங்க, நான் என்ன வேலை பார்க்குறேன், அவர் என்ன பண்றாரு? யார் அரிச்சது? ஆவாரம்பூ ஆயா. என்ன பிரண்டை முழுசெல்லாம் விழுகுதே. அந்த வேர் தண்டு பகுதியில் இருக்குள்ள அந்த பிரண்டை வந்து அப்படி தானே இருக்கும், அடிபடாது. இல்லை பொதுவாகவே பிரண்டை வந்து நார் சத்து உள்ளதான்ல. சார்பில் அடியில் எடுத்துட்டு அப்படி இன்னும் கூப்பிடுவாங்க பாருங்க, எடுத்துகிட்டே இருக்கும். இவ்வளோ சார் கொடுத்துருக்கு. அதாவது சார்னா சாதாரணமாக கிடையாது, ரொம்ப தண்ணியெல்லாம் கிடையாது, மருத்துவ குணத்தோட கெட்டியாக. இதுலேயே எனக்கு கொஞ்சம் தண்ணி மொத்தமாக பார்த்தோம்னா 9 லிட்டர் அளவுக்கு தண்ணி. ஸோ 9 கிலோ உப்பு, 9 கிலோ பிரண்டை, 9 லிட்டர் தண்ணி. எப்போ ரெடி ஆகும்? 9 நாள். 9 நாள் அப்படி வெயிட் பண்ணலாம். 10 நாள். ஒரு நாள் இன்னைக்கு போயிடுச்சு, மீதம் உள்ளது 9 நாள். சாறு தயாராச்சாங்க? ஆமாங்க. சாதாரண சாறு கிடையாதுங்க, மூலிகை சாறு. மூலிகை சாறு, பிரண்டி சாறு. என்ன சார் சாரா என்ன வச்சுக்கிறீங்க? நம்மளே சார் சொல்கிறோம், அதே இல்லை சார். சார் உப்பு அதில் சேர்க்குறீங்களே, அதில் கரைஞ்சிடாத உப்பு? கண்டிப்பாக கொஞ்சம் கரையுங்க. கரைஞ்சாலும் என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம பதப்படுத்துகிறோம் 10 நாளைக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த உப்பு போடுறோம், நல்லா கலக்கும் போதே ஒரு கொஞ்சம் தான் கரையுமே இல்லையா, மற்றது கரையாது. இந்த உப்பை அப்படியே திரும்ப நம்ம உப்பாக மாற்றுறோம். கரையுதா? சூப்பராக கரையுது. அந்த உப்புடைய வண்ணம் மாறுதுங்களா? ஏறிச்சா? ஏறி இருக்குங்களா? இப்போ இந்த சாரில் பொறுத்த வரைக்கும் உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி உப்பு தயார் பண்ணுறோம்? கடல் தண்ணியிலேருந்து. தண்ணி ஆவியானதான் நம்மளுக்கு உப்பு கிடைக்கும். ஸோ இதே போல் இந்த பாத்திரத்திலே மூடி நம்ம வெயிலில் 2 நாள் வைப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும். சப்போஸ் நம்ம கிளைமேட் சரியில்லை அப்படின்னும் போது ஒரு 3 நாள், அந்த 3 நாள் கழிச்ச பின்னாடி பார்த்தோம்னா ஓரளவு கம்மியாக இருக்கும். அதை திரும்ப நம்ம 7 நாள் தார்பாயில் போட்டு. எப்படி இருக்கு உப்பு? அருமையாக இது நல்லா சுருக்கணுக்குது. சுருக்கணு கழுத்தை எடுத்துச்சு, எத்தனைக்கு கையை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. சாப்பிட்டேன். இன்னொன்று பார்த்தோம்னா NOCl, அது வந்து உப்புல தான் அதிகம், கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த அரிப்பு வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வராது. இது வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க அரிக்குன்ற ஒரு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சில பேர் சந்தேகம் இருக்கும்ல. வச்சுட்டோமா? உப்பு மட்டும் தான் தெரியுது. உப்பு மட்டும் தான் தெரியும். நம்மச்சல் எல்லாமே இன்னுமே தான் தெரியும். இருந்தால் தெரியும். இதை அப்படியே நம்ம மூடி ஒரு 2 நாள் இல்லாட்டினா 3 நாள் வெயிலில் வைக்க போகிறோம். சாங்க இப்போ ஏதாவது ட்ரேயில் ஊற்றி பரப்பி காய வைக்கணுமா? உப்புளத்தில் மாதிரி இல்லை? அப்படியே மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நாள், அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்ல வெயில் இருக்குன்னா 2 நாள், இல்லை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 நாள் இந்த பாத்திரத்துலேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். சுண்டி வந்த பின்னாடி தார்பாயில் போட்டு மொட்டை மாடியில் இந்த மண்ணோ தூசியோ எதுவும் படாத மாதிரி காய வைக்கணும். காய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான நம்மளுடைய உப்பு தயாராகிடும். அது பிரண்டை உப்பு தயாராகிடும். வச்சாங்க 2வது நாளா? ஆமாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே வற்றிடுவோம். நம்மளுடைய பிரண்டை தண்ணியை வற்றாமல் போகும், அப்படியே வற்றி இந்த உப்பு ஃபுல்லாக இந்த பிரண்டை ஏறணும். அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். என்ன ஜாங்க இது விடிய கதை கேட்டு சீதிக்கிறாம சித்தப்பன்ற மாதிரி. இது வந்து அன்னைக்கு பண்ணுமே, ஒரு 4 நாள் முன்னாடி பண்ணுமா தானே? அதேதான் 4 நாளுங்க. அந்த 4 நாளாக பிரண்டையை பறித்து அதை அரைச்சி பக்குவமாக சேர்த்து நல்ல வெயிலில் பாத்திரத்தில் ஒரு நல்லா பாத்திரத்தில் காய வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இது வந்து சாதம் குழம்பு நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ எல்லாத்துக்குமே சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் தூசி கூட இல்லாத அளவுக்கு காய வச்சுருக்கோம். இப்போ இன்னையிலேருந்து பார்த்தோம்னா இன்னொரு 4 நாளைக்கு நல்லா தார்பாயில் நல்லா போட்டு அதையும் நம்ம இன்னும் காய வைக்கிறீங்களா? பிரண்டை கூடிய பதப்படுத்திய உப்பு கல்லுப்பு அது கீழே மட்டும் அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், அதை எடுக்கிறீங்க? ஆமாம், அதை எடுக்கணும். அதுதான் நல்லா காயம் எல்லாமே கொட்டிட்டு. இப்போ இது நான் நல்லா அசைவம் சைவம் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாமா? இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் என்ன சமைச்சாலும் ஏன் ஒரு ஸ்வீட்டே செய்யும் போது கூட சிறு உப்பு நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு கூட இந்த பிரண்டை உப்பை பயன்படுத்துகிறோம். பிரண்டை உப்பு நோ சைடு எஃபெக்ட்.
ஒன்லி எஃபெக்ட். ஒன்லி எஃபெக்ட் தான். 10 நாளாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. அது முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா பிரண்டை உப்பு. இந்த பிரண்டை உப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த உப்போட வண்ணம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிறு பச்சை கலர். அதாவது நம்ம எந்த ஒரு பச்சை வண்ணத்தில் உள்ள பொருட்கள் அரைச்சாலும், உதாரணத்துக்கு கீரை, இந்த கீரையை அரைச்சோம்னா நம்மளுக்கு அதிக அளவுக்கு பச்சை கிடைக்கும். ஆனால் பிரண்டை பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும்தாங்க பச்சையாக இருக்கும், உள்ள லைட் பச்சையாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அரைச்சி அந்த மருத்துவ குணங்களோட சேர்க்கும் போது நார் இருக்குமா அது சொன்னியா? அது சொல்லு முதல்ல. நார் சத்து அதிகமாக உள்ளது பிரண்டையில், அது சொல்லு மெயின். நார் சத்து இல்லைங்க. பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் எலும்பு நல்லா வலுப்படுறதுக்கு இந்த பிரண்டை ரொம்பவும் பயன்படுது. இன்னொன்று பார்த்தோம்னா சைவத்தில் மூலத்துக்கு எப்படா மருந்து நம்ம கண்டுபிடிக்குது. அசைவமாக இருந்தால் கிராமத்தில் இருக்கவங்கலாம் நத்தை சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. பண்ணி என்ன எப்படி சொல்கிற? பின்னா மூளைன்னா என்ன? அது சாப்பிட்டாலும் மூலத்துக்கு ரொம்ப அது ஒரு மருத்துவ குணம் ஓ தான். அதுக்கு நீ அவரை திட்டினியோன்னு வச்சுருந்தேன். பன்னீர் சொல்றது வந்து அதான் மாஸ்டர் திட்டிட்டியான்னு பார்த்தேன். அப்படி எப்படி திட்ட முடியும்? அது எப்பவுமே அதாவது கரெக்டு தாங்க. இப்போ இந்த மாதிரி அசைவம்லாம் சாப்பிட்டோம்னா தான் மூளை பிரச்சனை வந்து தீரும். ஆனால் சைவத்தில் அதிகமாக மூளை பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தோம்னா இந்த பிரண்டை. இந்த பிரண்டையில் மூளை பிரச்சனையும் தீரும். 100க்கு 90% மக்களுக்கு கை கால் குடைச்சல் இருக்குங்க, வாயு பிரச்சனை இருக்கும். என்ன தான் நம்ம பண்ணாலும் கடையில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும் அப்படின்னு நுனி வரைக்கும் கிடுகிடுன்னு ஆடுது. அது என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள் அது எப்படி நம்ம வாழ்க்கையில் அன்றாட சேர்த்துக்கிறது அப்படியே நம்ம முயற்சி பண்ணிதாங்க இன்றைக்கி இந்த பிரண்டை உப்பு வந்து நம்ம கையில் வந்து நிற்கிது. ஸோ இன்றைக்கி எங்கள் கையில் இருக்க பிரண்டை உப்பு நாளைக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பிரண்டை உப்பை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். இது நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யனா கூட பயன்படுத்திக்கலாம். அசைவம் சைவம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு உப்புங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் ஒரு நேரமாச்சும் சாதம் சாப்பிடுவோம். ஸோ அந்த சாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த உப்பு சேர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் டெய்லி விதவிதமாக பிரண்டையை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றுக்கலாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபா ப்ளஸ் கொரியருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொரியர் 60 ரூபா. இதுவே தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபா கொரியருங்க. மலேசியாவில் போனால் அது எவ்வளோ? இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா அதுக்கு வர்த்தக லைசன்ஸ் எடுக்கணுங்க, அதாவது பிஸ்னஸ் லைசன்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து அந்த லெவலுக்கெல்லாம் பண்ணலைங்க. நம்ம இந்தியாவில் உள்ள வரைக்கும் நம்ம தாராளமாக அனுப்பலாம். இல்லை நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்களா, கவலையே படுங்க. அதே கீழே ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேராக காரைக்குடி வந்துருங்க, அவ்வளோ நாங்கள் செஞ்சு இது கொடுக்குறோம். அப்படி கூட அப்படி சொல்லு, இதுதான் கரெக்டு. பிரண்டை எத்தனை வகை பிரண்டை இருக்கு? இன்னும் ஒன்று நான் பார்த்ததெல்லாம் வந்து புளிப்பு பிரண்டை, இனிப்பு பிரண்டை, சுருள் பிரண்டை, சுருட்டு பிரண்டை. கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரண்டெல்லாம் வந்து முப்பரண்டை இருக்கு தெரியுமா இல்லையா? முப்பரண்டை அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப கிடைக்கிறதே கடினம். ஆமாம். பிரண்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்த்தாச்சு. குழம்பு செஞ்சுட்டீங்களா? பிரண்டை உப்பு எப்படி செய்வதுன்னு பார்த்தாச்சு. ஓட்டாரு கொஞ்சம் முன்னாடி. நம்மளுடைய மக்கள் எதிர்பார்க்கறதே இன்னைக்கு நம்ம கட்டுறது கையில் உள்ள ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உணவு இருக்கும். என்ன சமையல் பண்ணணும், அதுதான் மெயின். அதனால நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி ஏமாற்ற முடியும்? அவங்களுக்கு காணொலி குதுனே இருக்கணும் நம்ம, அப்பதான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக தாங்க இன்னைக்கு நம்ம பிரண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலானே. செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து கலப்பு, கருவேப்பிலை நல்லா கூசா, காய்ந்த குண்டு மிளகாய், உரிச்ச பூண்டு, உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், சிக்கனு, இஞ்சி விழுது, தக்காளி நல்லா நைஸாக வெட்டி வச்சது, மங்களகரமாக மஞ்சத்தூள், பிரண்டைக்கு தேவை பிரண்டை. இது வந்து பார்த்தோம்னா நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தூளுங்க. இது எல்லா வீட்லையுமே இருக்கும். மஞ்சள், மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி வைக்க எல்லா வீட்லையும் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? ஒரு வீட்டில் காசு இருக்காது, வாங்கி கூட வச்சிருக்க மாட்டாங்க. உப்பு இல்லாத வீடும் மசாலாக்கள், அதாவது சமையலுக்கு இல்லாத வீடும் அது வீடே கிடையாது. சமைக்க தேவையில்லை. சமைக்க தேவையில்லைன்ற சீரகத்தூள், மல்லித்தூள், அது வெயில பார்க்க அது மாதிரி மிசுங்குது, மிசுங்குது, அதனால தெரியல. பெருங்காயத்தூள் முக்கியமானது. பிரண்டை, இளம் பிரண்டை நல்லா எலஸ். பார்க்கறதுக்கு என்னடா இவ்வளோ பெருசு வச்சிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இது அவ்வளோ எலசுங்க. இப்படி உடைச்சா உடையணும். உடைச்சா உடையெல்லாம் உன்ன மாதிரி முத்தந்து, உடைச்சா உடையெல்லாம் இவர மாதிரி முத்தந்து. ரொம்ப இன்னும் 2 நாள் இவர் ஊருக்கு போறாரு. போறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? என்கிட்ட சொன்னாரு, இந்த வருஷம் போய் 50வது வருஷம் பிறந்தநாள் கொண்டாட. யாருங்க வாழ்த்துக்கள். ஐயோ, அது கூட வாழ்த்துக்களா? சரி, வாழ்த்துக்கள். கொத்தமல்லி
புளி தண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சது, ஊற வச்சு கரைச்சது. அதை கரைச்சி பிழிஞ்சு வச்சதுன்னு சொல்ல வரேன். இவ்வளோ மருத்துவ குணங்களால நம்ம பண்ணிட்டு கடைசியில் புளியை சேர்க்குறீங்க. புளி வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரு சில பொருள்களுக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது. ஆனால் பிரண்டையை பொறுத்த வரைக்கும் அவசியம் புளி சேர்க்கணும். அந்த புளி எதுக்காக சேர்க்கறோம்னா 2 விஷயங்க. அது நாக்கில் நக்கி பார்க்கறதுக்கா? ஓ, லாக்கில் உள்ள பிரண்டை ஓடாத. இந்த பிரண்டை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து உடம்புல பட்டா அரிக்கும். ஸோ 2வது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு ஏற்படும். ஸோ அந்த அரிப்புத்தன்மை வராமல் இருக்குன்னா ஒரே மருந்து புளிங்க. 2வது சுவை. நம்ம நாக்கு சும்மா வாங்க ஆண்டவர் படித்தாங்க, எல்லா சுவையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தேவை தான் நாக்கு. ஸோ அதனால் அந்த புளிப்பு சுவையும் சேர்த்து சாப்பிடக்கூடியதுக்காக தான் நம்ம புளியை சேர்க்குறோம். நம்மளுடைய புதிய கண்டுபிடிப்புனா பிரண்டை உப்பு, அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் சொல்லிட்டாரு நம்ம ஜாங் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. இந்தியா முழுவதுமே கொரியர், நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், மக்களே உங்களுக்கு வீட்டு தேடி நேராக வந்துடும் கொரியர். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இந்த முடவாட்டு காலை வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தாங்க. அதே போல் தான் இந்த பிரண்டை, நிறைய இடத்துல பிரண்டை கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியமான பிரண்டை வேணும்னா கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விலை 200 ரூபாய். கொரியர் ஒரு 60 ரூபாய். தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தாங்க 60 ரூபாய். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் 120. அடுப்பு சும்மா திக்கு நெறியுது. இப்போ அப்படியே எண்ணெய் ஊற்ற போறாரு உள்ள. மண்பானை வச்சு நம்ம ஒரு 6 பேருக்கு இன்னைக்கு சமைக்கிறோங்க. 100 கிராம் அளவுக்கு எள்ளெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பிரண்டை குழம்புக்கு எள்ளெண்ணெய் ரொம்ப முக்கியங்க. சொல்ல முடியாது, ஏன்னா அடுப்பு எரியும் கூட என்ன ஊற்ற வேற டெக்னிக் என்ன வச்சிருப்பாரு, அதனால அப்படி ஊற்ற போறான்னு சொல்லிட்டேன். இப்போ சட்டி வைக்கிறோம். மண்பானையிலே அந்த எண்ணெய் கசிது பாருங்க. அதுலேயே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து கலப்புங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோம். ஒரு 10 வரமிளகாய்ங்க, குண்டு மிளகாய். அடுத்து பார்த்தோம்னா 2 கத்து கருவேப்பிலை. என்ன சொன்னா கேட்டே இல்லை, 2 கத்தான். 2 கட்டு கூட சேர்ந்து கத்துருங்க. மண்பானை வாசனையே மண்பானை வாசனை. ஏன்னு சொன்னால் அந்த கமகமக்கம் வாசனை வந்து அப்பயே அந்த சூடு வைக்கலாம் பாருங்க. என்னடா ஏன்னா பலாக்கொட்டை தான் சுட்டுங்கிற மாதிரி தான் சூடு வைக்கலாம் திடீர்னு. அடுத்து பிரண்டைங்க. நம்ம வந்து இந்த பிரண்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த பிரண்டையை இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். எல்லாம் பிரண்டை அதான் முக்கியம். அதுக்கு என்ன ஒரு உதாரணம்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு பாட்டே வந்துருக்கு பாருங்க. இந்த வயசு பொண்ணை வசியம் பண்ணும் வளைவிக்காரன் அப்படின்ட்டு எலசு அப்படின்றது வந்து ஒரு இதுல எங்க எலசு வந்துச்சு? அதான் வயசு பொண்ணுக்கு எலசு வசியம் பண்றாரா? இதுல எங்க பிரண்டை வந்துச்சு? பிரண்டை வரும் பாருங்க. அதான் எலசு அப்படின்றது வந்துச்சா இல்லையா? இல்ல, சூடு வாயில வச்சிருப்பாளா? ஒரு 20 பால் பூண்டு இடிச்சு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெங்காயமும் வதங்கிடுச்சுங்க. பிரண்டை எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கொத்தவரங்க வதங்கின மாதிரி வதங்கிடுச்சு. ஆமாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி ரவை சேர்த்துக்க போகிறோம். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி. நம்மளுடைய பிரண்டை குழம்புக்கு தக்காளி போட்டிருக்கோங்க. அது தக்காளி நல்லா கரையணும். 2வது பார்த்தோம்னா பிரண்டை குழம்புக்கு பிரண்டை உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா தக்காளி நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வந்துடும். இதான் நம்மளோட பிரண்டை கல் உப்பா. நம்ம என்ன தான் குழம்பு வச்சாலும் ஒரு 6 பேருக்கு இதுக்கு மேலே நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா? ஆமாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 6 பேருக்கு அளவு காமிச்சாரு. இப்போ வந்து நம்ம சேர்த்து வந்து 10 பேருக்கு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டார். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து தானுங்க ஆகணும். அதனால தான் நம்ம தேவையான அளவு நம்ம இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கோம். பிரண்டை உப்பு திரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக சேர்த்துக்கணும். ஊற்று தண்ணி சேர்க்குறீங்க? ஊற்று தண்ணி இல்லை, ஊரணி தண்ணி. அதான் ஊற்று தண்ணி தான், அதனால தான் ஊரணின்னு பேர் வந்துச்சு. தக்காளி எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இந்த நேரத்தில் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள். அப்படியே ஒரு கிண்டிக்கிறோம். மசாலா போட்டோன்னு ஒரு கிண்டணும். அப்போ தான் மசாலா வந்து மிக்சட் ஆகும். நல்லா மிக்சிங் மசாலா மாதிரி. ஒரு 4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளிச்சாறு. மண்மணம் மாறாத மண்பானையில் செய்த பிரண்டை குழம்பு
அந்த பிரண்டையிலே செஞ்ச உப்பு அதை தான் அங்கே ஹைலைட்டே வந்து இருக்குது. அந்த குழம்பு எப்படி இருக்குதா இன்னைக்கு வந்து சும்மா தரமாக செய்யிட்டு ருசியும் பார்க்க போகிறோம். தண்ணியா என்னது? தண்ணிங்க, அளவு தண்ணிங்க. புளி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறான்னு வச்சுருக்கேன். அதான் லாஸ்ட் டைம்ல இப்போ தான் இல்லைங்க, இதெல்லாம் தான் நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே தண்ணி. ஏன்னா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருக்கணும். இந்த ஆரோக்கியமான பிரண்டை உப்பு பிரண்டை குழம்பு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கணும் அப்படின்போது சாதத்திலே பசஞ்சிருவோம். பிரண்டை போட்டாரா கொத்தவரங்காய் போட்டாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு நீட்டு அவள்கிட்ட உடையாமல் சூப்பராக நல்லா வெந்து பதமாக ஆயிடுச்சு. என்ன வெளில வருதுங்களா? நல்லா வருது. நம்மளுடைய பிரண்டை குழம்பு தயாராக இருக்காங்க. மேலே அப்படியே எண்ணெய் அப்படியே திரண்டு வருது. இந்த நேரத்தில் மல்லித்தலை போட்டு முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரண்டை உப்பு பிரண்டை குழம்பு தயாராக இருக்கு. மழை நீரில் வடித்த சோறு. ஆமாம், மழைநீர் வடித்த சோறு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தோம்னா வெயில் காலங்க. வெயில் காலத்தில் நம்ம என்ன தான் ஆரோ வாட்டரு ஊற்றி சமைச்சாலும் சீக்கிரம் வீணாயிடும். ஆனால் அந்த மழை தண்ணியில் வடிச்சோன்னு வைங்களே, பளபளன்னு இருக்கும். சீக்கிரமாக குழஞ்சி போகாது, சீக்கிரமாக கிட்டு போகாது. என்ன சந்தேகத்தில் எது சாப்பிட்றீங்க? சாப்பிடுங்க. புளியெலாம் அதுக்கு தான் சேர்த்துருக்கு. மென்று சாப்பிட்ற பதத்தில் நல்லாவே வெந்திருக்குங்க. அந்த எண்ணெயில் வதங்க நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பிரண்டை குழம்பு செஞ்சார் நம்ம மாஸ்டர். சும்மா பட்டையை கிளப்புது, வேற லெவலில் இருக்குது. மாஸ் ஆகுது, பக்கா ஆகுது, டபுள் மாஸ். ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டையை வந்து எண்ணெயில் வறுத்தோம். ஸோ அதுலேயே கொஞ்சம் அரிப்புத்தன்மை போயிருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடும் போது அந்த அரிப்புத்தன்மை இல்லை. அது எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பிரண்டை நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம், ஆனால் நம்ம நாக்கு சாப்பிடக்கூடாது, அந்த அரிப்புத்தன்மை இருக்கும். ஸோ இதே செய்முறையில் செய்யுங்க, அந்த அரிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது அந்த உப்பு, பிரண்டை உப்பு சொன்ன மனத்துக்கு மனம், சுவைக்கு சுவை, மருத்துவ குணத்துக்கு மருத்துவ குணம், அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறு புளிப்போட சிறு காரத்தோட இந்த பிரண்டை குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. பார்த்துருப்பீங்க, நாங்கள் போய் அந்த பிரண்டை பறிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துருச்சிங்க. சும்மா சாதாரணம் கிடையாது. 10 கிலோ பிரண்டை நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் 1 கிலோ அளவுக்கு வேஸ்டேஜே போகும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி அதை அரைச்சி எவ்வளோ 10 நாள் மழை தண்ணி படாமல் மற்ற எந்த ஒரு அசுத்தமும் படாமல் காய வச்சு பதப்படுத்தி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அருமையான பிரண்டை உப்பு தயாராக நிற்கிதுங்க. இதே உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 கிலோ உப்பின் விலை 200 ரூபா. தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் 60 ரூபா, மொத்தம் 260 ரூபா. தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு உப்பு வேணும்னா 320 ரூபாங்க. அதாவது கொரியர் 120 ரூபா. ஆமாம். ஸோ கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. நாங்கள் அதுக்கு உண்டான பதிலை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறோம். இதே போல் மருத்துவ குணம் மிக்க இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.